கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse, Psalms 23 verse 1. The Lord is my shepherd, I lack nothing. சங்கீதம் 23 1ஆம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த வசனத்தில் கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியங்களை நமக்கு நன்மைகள் செய்கிறான்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது ஆடுகள் மேய்ப்பன் பின்னாடி பின்தொடர்ந்து போகும்போது மேய்ப்பன் பாதுகாக்கிறார், ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. வைல்டு அனிமல்ஸ் கிட்ட இருந்து அந்த ஆடுகள் பத்திரமா பாதுகாப்பாக இருக்கிறான்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதே போல் நம்ம ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நம்மளுடைய மீட்பராக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் பின்னாடி பின்தொடரும்போது கர்த்தர் இந்த உலக பிரகாரமான காரியங்கள், வேர்ல்ட்லி டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேக டிஸ்ட்ராக்ஷன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு நம்மளுடைய செவிகள் மந்தமாக இருக்குது. நமக்கு நிறைய சத்தங்கள் நம்மளை சுற்றி நிறைய காரியங்களில் நம்ம ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறோம். நம்ம எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோன்றதை நம்ம நம்மளைத்தானே நம்ம சோதிச்சு பார்ப்போம். லெட்ஸ் கிவ் first importance, first preference to the Almighty Lord and follow him. அவரை நம்ம பின்தொடரும்போது அவர் நம்மளை நம்மளுடைய எல்லா எனிமி அட்டாக்ஸ்ல இருந்தும் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பெரிய ஒரு விடுதலையை, இந்த உலக பிரகாரமான காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை தர வல்லவராக இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது he protects us from uncleanness. நம்ம இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்ம மூழ்கி விடாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளை ஒரு பாதையில் அவர் கூட்டிட்டு போகிற காரியங்களை மிகவும் அருமையாக இருக்கும். அந்த ஒரு சேற்றுலையோ அந்த ஒரு மிகவும் ஒரு குப்பை இதுலெல்லாம் ஆடு போய்விடாதபடி கரெக்டான வழியில் அவர் நடத்துகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அவர் நேராக எங்கே கொண்டுட்டு போகிறாரு, அந்த மேய்ப்பன் ஒரு நல்ல ஒரு ஃபர்டைலானது பசுமையான இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாரு. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அந்த ஆட்டுக்கு வேண்டிய நல்ல ஒரு ஆகாரம், ஃபுட், ஷெல்டர் கிடைக்கும்படி ஒரு நல்ல ஒரு அமைதியாக அந்த ஆடுகள் சாப்பிட்டு அமர்ந்து ரெஸ்ட் எடுக்க நல்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாரு. அதே போல் இந்த நாளிலே நம்ம ஆண்டவரை பின்தொடரும் போது, கர்த்தரை மாத்திரம் நம்ம பின்தொடரும் போது எல்லா பிளெஸிங்ஸும் கர்த்தர் நம்மளை பசுமையான இடத்துல நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபர்டைலான லேண்டுக்கு நம்மளை அமைதியாக நம்மளை நிம்மதியாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த காரியத்தை நம்ம அவரை பின்தொடரும் போது கர்த்தர் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. மேய்ப்பன் எப்படி ஆடுகளை செம்மையான பாதையில் நடத்துகிறாரோ, நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான கரடு முரடான பாதைகளை நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு அவருடைய பாதையில் நீங்கள் நடப்பீங்கன்னா உலகத்தின் சத்தத்தை எல்லாவற்றிலும் நம்ம only we can follow only one person. நம்ம உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் நம்ம சேவை செய்யவே முடியாது. நம்ம ஒன்று ஆண்டோட பின்தொடரணும். உலக காரியத்தில் நம்ம அப்படியே நம்ம மூழ்கி போயிடுவோம். நம்ம ஆண்டவரை பின்தொடரணும்னா நம்ம இந்த உலக காரியம் நம்மளை கண்டிப்பாக நம்மளை அமுத்தாது. It will never overtake us. Only God can lead us. Only He is a savior. அதனால நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம இன்ற நாளில் அவரை பின்பற்றினால் நம்மளுடைய பாதைகளை எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகிறார். எவ்வளோ தூரம் நம்ம அவரை விட்டு வழி விலகி போயிருந்தாலும், நம்மளுடைய பாவங்கள் நம்மளை கரைப்படுத்தியிருந்தாலும், கரைப்படாத என் தேவன் நம்மளை கண்டிப்பாக நம்மளை மீட்கிறவராய், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுகிறவராய், நம்மளை பாதுகாக்கிறவராய் அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். நம்மளுக்கு கம்ஃபர்டராக இருக்கிற தேவன் அவர் தான். ஆடுகளை மேய்ப்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆடு அடிபட்டுருச்சுன்னா அவர் அப்படியே விட்டுட்டு போகிறதில்ல. அந்த ஆடை அதுக்கு சுற்றிலும் அந்த அந்த எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அதுக்கு மருந்து வச்சு அதை ஒரு பேண்டேட் போட்டு அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவர் அந்த ஆடை சில நேரங்களில் நடக்க கூட விடுறது கிடையாது. அவர் தோளில் சுமந்து செல்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல. அதே போல் ஆவியானவர் நமக்கு கம்ஃபர்டராய் கடந்து வந்திருக்கிறார். நம்ம காயங்களை கட்டுகிறவர் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய தோளில் சுமந்து செல்கிற தேவனாய், நம்மளுடைய தகப்பனாய் அவர் இந்த நாளிலே நம்ம கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல்
அந்த ஆட்டுக்குட்டிய அந்த மந்தையில இருக்கிற ஆட்டுக்குட்டிகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடு மிஸ்ஸிங்கா இருந்தா அந்த மேய்ப்பன் அப்படியே ஒரு ஆடு தானேன்னு போட்டு விட்டுட்டு போறதே கிடையாது. அந்த மேய்ப்பன் அந்த ஒரு ஆட்டுக்காக தேடி மற்ற எல்லா ஆடுகளையும் ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு அந்த ஒரு மேய்ப்பன் அந்த ஆடை தேடி போகிறாரு. இந்த நேரத்துல ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல எவ்வளவோ காரியத்துல சிற்றின்பத்திலேயோ பாவத்திலேயோ சாபத்திலேயோ கர்த்தரை விட்டு மிக தூரமான இதுல நீங்க இருந்தா கூட கர்த்தர் இந்த நாளிலே he comes in search for you. சர்வ உலகத்தை படைத்த தேவன் he cares for you. அவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். உங்களை என்னையும் நினைவு கூர்ந்தபடியால் அவர் நம்மை தேடி வருகிற தேவனா இந்த இடத்துல இருக்கிறார். நம்மளை தேடி மாத்திரம் வரல, நமக்காக ஜீவன் தந்த தேவனா கூட இருக்கிறார்ல. நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய சாபத்துக்காக, நமக்காகவே பலியான தேவன் மாத்திரம் நம்ம பின்தொடர்வோமா? இந்த நாளிலே அவருடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளை மேய்ப்பன் எவ்வளவு அழகா வழி நடத்துறத பார்த்திருக்கீங்கல்ல. அதே போல இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை, மேய்ப்பனுடைய சத்தத்தை நம்ம ஆடுகளாகிய நம்ம இந்த நாளில அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்தொடர்ந்தா அவர் நம்மளை மிகவும் அருமையான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். நம்மளை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக, நம்மளை பாதுகாக்கிறவராக, நம்மளுடைய ஜீவனை பாதுகாக்கிறவராய், நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பாதுகாக்கிறவராக, ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறவராக, நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த தேவனை நோக்கி நம்ம ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமாக. இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே அப்பா, நீங்க அப்பா கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் என்றப்பா நாங்கள் அதை பேசும்போது அப்பா எங்கள் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தாவே அப்பா அதை நாங்கள் விசுவாசித்து அப்பா நாங்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்களுக்கு மேய்ப்பராய் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாக்கிற வரை ஆண்டவரே, யூ ஆர் அ ப்ரொவைடர் ஓ மாஸ்டர். அப்பா, யூ ஆர் அ ப்ரொடெக்டர் ஓ மாஸ்டர். யூ ஆர் அ கம்ஃபர்டர் ஓ மாஸ்டர். அப்பா, யூ ஆர் அ கைட் ஓ மாஸ்டர். அப்பா, எல்லா விதமான பாவத்துக்கும் சாபத்துக்கும் எல்லா விதமான ஆண்டவரே அசுத்த காரியங்களுக்கு எல்லா துஷ்ட மிருகங்களுக்கு எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான கல்லான இருதயத்தை மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்காதபடி இருக்க மந்தமான காதுகளை கர்த்தாவே இப்பொழுது நீர் ஆண்டவரை தொட்டு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளை தாங்கப்பா. எங்கள் இருதயம் அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை தாங்க ஏசப்பா. உம்முடைய பின்பற்றி நடக்கக்கூடிய கிருபைகளை தாங்க ஏசப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அப்பா நீர் உள்ளத்துல பேசுங்க ஏசப்பா. நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்மை பின்தொடர்கிறவே கூடிய கிருபைகளையும் இரக்கத்தையும் இந்த நாளிலே கட்டளையிடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களை கைட்டு சேர்க்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் அற்புதத்தை காணும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே அப்பா நீங்க ப்ரொவைடராக, ப்ரொடெக்டராக, கம்ஃபர்டராக கடந்து வரும்படியாக எல்லாவற்றிலும் அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டபடியெல்லாம் ஆமென்.